தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இதே தான் பாக்ஸையும் காமிச்சிட்றேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி பேண்டை பற்றின அன்பாக்சிங் தான். ஸோ இந்த வாட்ச், இந்த பேண்ட் எது வேணாலும் சொல்லிக்கலாம், எப்படி இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இது ரெட்மிக்கு காம்படிஷனை தான் கொண்டு வந்தாங்க. ஸோ உண்மைக்கே ரெட்மிக்கு டஃப் கொடுக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி பேண்ட். ஃபஸ்ட் இந்த பேண்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, ஏன்னா இது கேபிள் ஃப்ரீ சார்ஜிங்னு சொல்லி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ கேபிள்லாம் கிடையாது, ஒன்லி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடும் ப்ளஸ் இந்த வாட்சும் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பாக்ஸில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது லார்ஜ் கலர் டிஸ்பிளே, ரியல் டைம் ஹார்ட் மானிட்டரு, கேபிள் ஃப்ரீ சார்ஜிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், ஆப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷன் ட்ராக்கிங், IP68 வாட்டர் ப்ரூஃப், இதான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலே இதோட எம்ஆர்பி எங்கே போட்டிருக்காங்க, 2999 ரூபா. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, நான் இருந்தாலும் கடைசியில் சொல்கிறேன். சரி, இந்த வாட்ச் ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ரப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 0.96 இன்ச்சஸ், அதாவது 1 இன்ச்சு கொஞ்சம் கம்மியான அளவில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேபிள் ஃப்ரீ சார்ஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பிக்கான மார்க் இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை நம்ம யூஎஸ்பி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பவர் பேங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களோட சார்ஜரில் லேப்டாப் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இதான் இதை ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு இல்லை, வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கேபிள் ஃப்ரீ சார்ஜிங் சொன்னது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம், ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சின்ன டேஞ்சரும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ பொதுவாக ஒரு ஸ்மார்ட் பேண்டுன்னு வந்தால் கண்டிப்பாக அதை ரன் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ண ஒரு ஆப் தேவை. அதே மாதிரி தான் இந்த ரியல்மி பேண்டை யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ரியல்மி லிங்குங்கிற ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணணும். ரியல்மி லிங்க்னு போட்டாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அதோட லிங்க்கும் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா பார்த்துக்கிறேங்க. சரி, இந்த பேண்டை வச்சு நம்ம என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும், என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் ஆப்பு தான். லிங்க் ஆப் இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும். ரியல்மி பேண்ட் இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி உங்களோட யூசர் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்லாம், அது புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ரியல்மி இப்போ நியூ டிவைஸ் கேட்கும், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ பேர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இந்த வாட்ச் அப்படியே இதில் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 33% சார்ஜ் இருக்குது. அது கீழே ஸ்டெப்ஸ் எல்லாமே சில மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வாட்சில் வேறு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, காமனாக எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இதில் வெறும் 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 5 எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு கேட்டகரியாக இருக்குது. ஸோ இந்த 5 ஃபேஸஸும் எல்லாரையும் கவர் பண்ணுமா, எல்லா டைப் யூசர்ஸுக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் வெறும் 5 தான் இருக்குது. ஃப்யூச்சரில் அப்டேட்டில் எதுவும் கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வாங்கும்போதே இந்த எல்லாமே இருந்துச்சுன்னா இன்னும் திருப்தியாக கிடச்சிருக்கும், அவங்க கொடுக்கல. அதுக்கடுத்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா, கால் ரிமைண்டர்ஸ். ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SMS, ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மாதிரி உள்ளதில் உங்களுக்கு எதுவும் முக்கியமானது இருக்கோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதர்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட மொபைலில் உள்ள எல்லா ஆப்பையும் காமிக்கும். இதில் எது இம்பார்ட்டனாக உங்களுக்கு அலர்ட் வேணுமோ அதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கெட்டப் ரிமைண்டர். ஸோ இதெல்லாம் பெருசாக எதுவும் இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அலாரம் கிளாக் இருக்குது. ஸோ இது நீங்கள் வேணால் அலாரம் செட் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிமைண்டர். ஸோ தண்ணி எப்பப்போலாம் குடிக்கணும் நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுன்னா அந்த இடத்துல வைப்ரேட் ஆகும். 24 ஹவர்ஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் ஹார்ட் ரேட் பார்க்குறனாலும் அது மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். இல்லை செட்டிங்ஸில் போய்ட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஹார்ட் ரேட் அலர்ட், அதாவது ஹார்ட் ரேட் ஒரு லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா அது அலர்ட் கொடுக்கணும்னா அதுக்கும் சில இது இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ வரைக்கும் போகணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லோ ஹார்ட் ரேட் மானிட்டர். ஸோ இது எவ்வளோ ஹை போனால் நம்மளுக்கு லோவாக வந்தால் அலர்ட் கொடுக்கணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தேவைன்னா நீங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா TND மோட், டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்தாலும் வாட்ஸ்அப் எதுவும் வந்தாலும் எந்த வித அலர்ட்டும் இதில் வைப்ரேட்டே ஆகாது. இன்கேஸ் அலாரம் மட்டும் செட் பண்ணிங்கன்னா அந்த டயத்தில் மட்டும் வைப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து ரைஸ் டு வேக்கப், அதான் ஒரு சிம்பிள். நம்ம இப்போ வாட்சை கையில் கட்டியிருக்கோம் இந்த பேண்டை. ஸோ நீங்கள் கையை தூக்கும்போது இல்லை லைட்டு ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்குது. ஸோ தேவைன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நடந்து போகிறோம், ட்ராவல்லாம் எல்லா இடத்துலையும் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை ஆன் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெகக்னைஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்டஸ்.
ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ இப்போ நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணிவிட்டு அது என்னென்னு செட் பண்ணிக்கிறோம், அதில் மானிட்டர் பண்ணிக்கிறோம். அதுவும் உங்களுக்கு நீட் இருந்தால் வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து செட் கோல், ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடக்கிறோம், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ், எவ்வளோ கோல் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான லெவல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு டெய்லி அப்டேட் கொடுக்கும். நான் 8000 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன், அது டிஃபால்ட்டாக அதை தான் காமிச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிரைட்னஸ் நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். நைட் பிரைட்னஸ் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த பிரைட்னஸ் டிஸ்பிளே பற்றியெல்லாம் பொறுமையாக பேசுவோம். அதுக்கடுத்து லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெதர், ஸ்போர்ட்ஸ் வாட்ச், மியூசிக் ப்ளே கண்ட்ரோல், ஃபைன் ஃபோன். இதில் 4 ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஏதாவது 2 மட்டும் தான் நம்ம எனேபிள் பண்ணி வாட்சில் வச்சுக்கிற முடியும். இல்லைனா அந்த 2 இல்லைனா அடுத்த 2 ஏதாவது. ஸோ எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரில. இதில் இந்த மியூசிக் ப்ளேபேக் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுவோம். அதுக்கடுத்து ஹார்ட் ரேட் ரேஞ்ச் செட்டிங்ஸ், ஸோ ஆவரேஜ் ரிப்போர்ட்லாம் காமிக்குது. ஸோ அதையும் விட்டுருங்க, அது தேவையான விஷயம். லேண்ட்ஸ்கேப் செட்டிங், ஸோ இது நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் எனேபிள் பண்ணோம்னா உங்களுக்கு வாட்ச் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வியூ ஆகும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லேண்ட்ஸ்கேப்பில் வியூ ஆகுது. அதுக்கடுத்து மெயின் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதான் இந்த ஆப்பில் நம்ம என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ இந்த பேண்டை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசலாம். ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா TFT LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பண்ணக்கூடாத தப்பு, பெரிய தப்பு அதான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் சைஸ் சின்ன 0.96 இன்ச்சஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நம்ம ரொம்ப சின்ன சைஸு. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ கிட்ட வச்சு பார்த்தா தான் ஓரளவுக்கு டைம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இருந்தாலும் இதில் TFTயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பைக்கில் ட்ராவல் போகிறீங்க அந்த மாதிரி டைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் சன்லைட் படிச்சுன்னா ரொம்ப அதே ஒரு ஷேடு விழும், உங்களால் கிளியராக பார்க்க முடியாது. ஏன் அந்த தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து இதில் பேட்ரி பேக்கப் வந்து 9 நாள் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பேட்ரி பேக்கப்பில் எந்த குறையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 6 நாள் வரைக்கும், அதாவது 24 ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 6 நாள் வரைக்கும் தாங்குது. ஓகே, பேட்டரியை பற்றி எதுவும் குறை சொல்லலை. இருந்தாலும் இதில் ஒரு சின்ன மைனஸ்னா, ஆல்ரெடி அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மட்டும் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 20 நிமிஷத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கையில் கட்டியிருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூவி பேக்கில் உள்ள லைட் எரிஞ்சு உங்களோட அதான் மெஷர் பண்ணுறது, சென்சார் மூலமாக மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லணும். இந்த வாட்ச் நம்ம கையில் இருக்கும்போதும் அந்த லைட் ஆன் ஆகி மெஷர் பண்ணுது. கலடி தூரமாக நீங்கள் வச்சிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதனால் என்னென்னா பேட்டரி இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சின்ன பக்கா இல்லை ஃப்யூச்சரில் அது சரி பண்ணுவாங்களான்னு தெரில. அதே மாதிரி மியூசிக் கண்ட்ரோல் எவ்வளோ கஷ்டமாக கொடுக்க முடியும் அவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா சிங்கிள் டச் தான், கெப்பாசிட்டி சிங்கிள் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே டிலே பண்ணி தான் இது பண்ண முடியும். இதில் என்னென்னா மியூசிக் போயாச்சு. ஸோ இப்போ மியூசிக் ப்ளே பண்ணணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். மியூசிக் ப்ளேக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். என் ஃபோனில் தான் கனெக்டில் இருக்குது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. அதை தவிர்த்து ஃபார்வர்ட், அதுக்கடுத்து பேக்வேர்டுக்கு ஒரு பட்டன், அதுக்கடுத்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு பட்டன். ஸோ நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணணும்னா அந்த பாஸ் பட்டனில் டச் பண்ணி வச்சுட்டு அதில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். பார்த்து உடனே ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து தொல்லை வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து அதே மாதிரி தான் பேக் போடுறனால அதில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும், இது பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஒரு சாங் சேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 20 to 30 செகண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் 20-30 செகண்ட் தானே சும்மா இருக்கும்போது யோசிச்சோம்னா ரொம்ப கம்மியான டைம் தான் தோணும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில் இருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டைமாக தெரியும். ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு தெரில. இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி பெருமைப்படுறதா இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரில. அதுக்கடுத்து ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. குறை சொல்ல மேக்ஸிமம் ஆவரேஜாக இன்னமும் காமிக்குது. அதுக்கடுத்து ஃபைன் மை ஃபோன். ஸோ ஃபைன் மை ஃபோனுங்கிறதுல வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான மியூசிக், இதான் என்னோடய ரிங்டோன், அந்த ரிங்டோன் உங்களுக்கு அடிக்குது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ். இதில் ஒரு 9 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஏதாவது ஒரு 3 ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வச்சுக்கிற முடியும். மற்றதெல்லாம் உள்ளே போய் ஃபோனில் செட்டிங்ஸில் தான் மாற்றி திரும்ப கொண்டாட மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வாக்கிங், அந்த ஸ்டெப் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா நம்ம மைண்டில் கணக்கு பண்ணிகிட்டே நீங்கள் நடந்தீங்கன்னா இதில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் மிஸ் ஆகுது வேறு, மேக்ஸிமம் க்ளோஸ் டு ரியாலிட்டியை தான் காமிக்குது. அதுக்கடுத்து எக்கச்சக்கமாக யோகா இருக்குது, கிரிக்கெட்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்ன மாதிரி பேஸில் இது நம்மளை கால்குலேட் பண்ணுன்னு தெரில, பட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரன்னிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ
இப்போ இதை சொன்னதெல்லாம் இருக்கட்டும், இதில் பெரிய ப்ளஸ்ஸு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சோம்னா ஏதாவது 1-2 கிடைக்கும். அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஆர்ட் மானிட்டர் ஓரளவு அக்யூரேட்டாக இருக்குது. பேட்ரி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். பேட்டரி நல்லாயிருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. வெறும் 20 கிராம் தான் இதோட வெயிட்டு. ஸோ அந்த வேலையும் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கான இது. ஸோ அந்த யூஎஸ்பி இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் போடலாம். கேபிள் இல்லாமல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதே ஒரு மைனஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை ஃபோன், இதெல்லாம் காமனாக உள்ளது தான். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ப்ளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தாக்கலே வாட்சோட ஃபேஸஸ் வெறும் 5 மூஞ்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எல்லா டைப் ஆஃப் யூஸரையும் திருப்திப்படுத்த முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த இடத்துல எம்ஐயை பற்றி பேசி ஆகணும். எம்ஐயில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ப்ரைஸை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அப்படி இருக்குது. இருந்தாலும் புதுசாக ரியல்மி ஃபஸ்ட்டு ஒரு பேண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மக்களுக்கு கொஞ்சம் நல்ல ரீச் ஆகிற அளவில் கொடுத்துருக்கலாம். இதில் விலையை குறைக்கிறேன்ட்டு பாதி விஷயங்களை குறைச்சிட்டாங்க. வாட்சோட ஃபேஸஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்பில் யூசர் இன்டர்ஃபேஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆல்ரெடி சொன்ன மியூசிக் கண்ட்ரோல் பண்ணதும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் என்னதான் 9 மோடு கொடுத்தா அதில் வெறும் 3 மோடு தான் நம்மளால் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுக்க முடியும். அப்புறம் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மட்டும் தான் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுக்க முடியும். இது மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர்லேயும் சொல்லியிருந்தேன். சும்மா வாட்சை கலட்டி வச்சாலும் பேக்ரவுண்டில் இந்த லைட்டு ஓடிட்டுருக்கு. அதுக்கடுத்து சார்ஜிங் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட போகிறோம். இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார்ஜ் போட்டால் ஏறிவிடும். ஆனால் என்னென்னா இந்த பொசிஷனில் இருக்கும்போது லைட்டாக இப்படி ஒரு இடிப்பட்டாலோ இல்லை இந்த சைடில் ஏதாவது ஒரு பட்டாலோ பொடக்குன்னு உடஞ்சிட்டு அந்த பீஸ் போயிடும். ஸோ இந்த உடஞ்சின்னா அப்படியே தலையை சுற்றிட்டு தூக்கி தான் போடுற சூழ்நிலை வரும். அதுக்கு அவங்க கேபிளே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இதை ப்ளஸ்ஸா மைனஸான்னு தெரில. அதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது புது இனோவேஷன் மாதிரி கொடுத்து அதை உடையாமல் இருக்கிறதுக்கோ இல்லை கேபிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், இதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 ரூபா. டிஎஃப்டி ஸ்க்ரீனுங்கும் போதே எனக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி ஸ்க்ரீன் பார்த்தாக்கலே ஒரு மைண்ட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த லைட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர். இது பண்ண சேட்டை நான் கலட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னோடய ஹார்ட் ரேட் என்னென்னு அது செக் பண்ணது போல் இருக்குது. என்ன பண்ணுறது, சரி ஓகே. இந்த மாதிரி பக்ஸ்லாம் அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஸோ 1500 ரொம்பவே அதிகம். என்ன தான் ரியல்மிங்கிற ஒரு நல்ல பிராண்டு அவங்க ஒரு பிட்னஸ் பிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே டிஎஃப்டி ஸ்க்ரீன் ப்ளஸ் சிங்கிள் டச் கெப்பாசிட்டி டச்சோடு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் கிரிக்கெட் என்னமோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோக்கு ரியல் டயத்தில் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க ப்ளஸ் இந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் பார்க்குறவங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வெளியில் லாங்கில் வெளியில் சுற்றுறவங்க வெயிலே தெரியறவங்களுக்குலாம் இந்த வாட்ச் எஃபெக்டிவாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எம்ஐக்கு டஃப் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டஃப் கொடுக்காது. சப்போர்ட் தான் பண்ணும். எம்ஐயோட சேல் அதிகரிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுமோன்னு சின்ன டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வாங்குறதுக்கு உங்களுக்கு மைண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட் ரேட் மானிட்டருக்காக நீங்கள் வாங்கலாம். பேட்ரி சார்ஜுக்காக நீங்கள் வாங்கலாம். மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்குறேன்னா வாங்கலாம். அது கால்ஸ் அது மாதிரி வர்றவங்களுக்கு. இருந்தாலும் இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனை வச்சு உங்களை எல்லா சூழ்நிலையும் உங்களால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் இல்லை எனக்கு அதிகமாக கண்ணில் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன, அவ்வளோவும் இருக்குது, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த ரியல்மி பேண்டை பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தாராளமாக அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கிற காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வழக்கமாக சொல்கிறதா நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் ஸ்ட்ரீம்லிங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.